ஒரு காலத்துலலாம் நியூஸ் சேனல் தான் வந்து கான்ட்ரவர்சி வந்து உருவாக்கும். நாயின்னு சொல்றான். இந்த நாய்களுக்கு எலும்பு துண்டை போட்டா சரியா வந்துருவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் அவன். சொன்னது தப்பு தான், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது பேசக்கூடாது. ஆனா இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசாம வந்து அவங்களே வந்து கான்ட்ரவர்சியில் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும். ஒரு கல்லுக்கு ரெண்டு மாங்காங்கிற மாதிரி வெறும் ஒரு வார்த்தையினால வந்து ரெண்டு கான்ட்ரவர்சி வந்து இப்போ மலை மாதிரி குமிஞ்சு நிக்குது. வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை மாறினா கூட அதோட மீனிங்கே வந்து மாறி போயிடும். அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து பேசும்போது வந்து கரெக்டாக பார்த்து பேசணும், இல்லையா அமைதியாக அது உட்காந்துட்டு போயிடலாம். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? எனக்கு இந்த சோலார்லேருந்து ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இந்த அளவுக்கு சோசியல் மீடியாவில் வந்து ஃபயர் மோட்ல போயிட்டு இருக்க 2 மாஸ்டரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சும்மா விட்டுருந்தாலே அந்த பிரச்சனை வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அதே சாந்தமாக இருக்கும். அதை விட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து உங்கள் கருத்து நான் கேட்டு அதுக்கு வந்து உங்கள் பதில் சொல்லி அது கான்ட்ரவர்சியாக மாறி அதெல்லாம் எதுக்கு? இவங்க 2 பேர் பேசின அந்த வீடியோ கிளிப் தான் இப்போ வரைக்குமே வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த 10 செகண்ட் வீடியோ கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 2 லெஜண்ட்ஸை பற்றி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்காது. ராகவா லாரன்ஸ்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ரஜினி ஃபேன் சொல்லிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அவரை பற்றி நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா வந்து அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், டான்ஸ் மாஸ்டரு, ஆக்டரு, டேரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் வந்து ஒரு பட்டையை கிளப்பியிருக்காரு. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள்லாம் வந்து படிக்க வைக்கிறது, அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறது, கஷ்டப்படுற குழந்தைகளுக்குலாம் வந்து வீடு கட்டி கொடுக்குறது, அவங்களையும் படிக்க வைக்கிறது, இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அப்படி பண்ணியுமே வந்து வெறும் ஒரே ஒரு வார்த்தையினால வந்து இப்போ கான்ட்ரவர்சிங்கிற குழிக்குள்ள வந்து அவர் வந்து மாட்டிட்டாரு. நான் பாலிடிக்ஸ்குள்ள வரனா இல்லையான்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் வந்து கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே பிரஸ் மீட் அன்னைக்கு வந்துருந்துச்சு. ஆமா அதை நான் சொல்றேன் சார், பேசிட்டு இருக்கோம். ஒரு நல்ல இடத்த பார்த்து ரசிகர்லாம் கம்ஃபர்ட்டா ரசிகர்களுக்கு கம்ஃபர்ட்டா எந்த இடம் இருக்கோ அதை பார்த்து நம்ம பிரஸ் மீட்டை சந்திச்சு வந்து நிறைய விஷயத்தை பத்தி பேசினாரு. ஏன் ரஜினிகாந்த் கூட போகல, ஏன் சீமானுக்கு அவருக்கு வந்து பிரச்சனை ஆச்சு, இதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி பார்ப்பீங்க, அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டது. இதுக்கப்புறம் வந்து தாவக தொண்டர்கள் வந்து தற்கொலை கிடையாது, அவங்க தான் வந்து அம்புகள் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுலேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவர் வந்து டிவி சைடில் தான் வந்து நிற்க போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்தாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் வந்து அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு, அது வந்து தாவேகாவின் அம்புக்குரியது. இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து கொஞ்சம் அவகாசம் கொடுங்க டிவிக்கு, அரசுக்கு, அப்பதான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா. ஒரு வாடகை வீடுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது, ஒரு அரசாங்கத்தை புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இதோட பேச்சு வந்து நிப்பாட்டி இருந்தாருன்னா பரவாயில்ல. ஆனால் இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய வார்த்தை வந்து விட்டுருவாரு. என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து ரோட்டில் வந்து ஒரு புது ஆள் வந்தால் கூட வந்து நாய் கத்தும், அப்போ கூட வந்து நம்ம பிஸ்கெட் போட்டால் தான் வந்து சில நாய் வந்து அமைதியாகும். சில நாய் வந்து பிரியாணி கேட்கும், பிரியாணி போடணும், நாய் கொடுத்து அந்த நாய் கத்த விடாமல் பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்ம வந்து நம்ம நாட்டை கொடுத்துருக்கோம் அப்படிமா சொல்லியிருக்காரு. தெரு நாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துக்கணும். ஒரு நாய்க்கே இந்த நிலைமை அப்போனா வந்து நம்மளாம் வந்து நாட்டை கொடுத்துருக்கோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. எந்த விஷயத்தை மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல, இல்லை யாரை பற்றி சொன்னாருன்னு தெரியல. ஆனால் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து எல்லாரும் சர்ச்சையில் சிக்குவாங்க. ஆனால் அரசியலுக்கு வரலாமா வேணாமா சொல்ல வரும்போதே வந்து சர்ச்சையில் வந்து சிக்கிட்டாரு. இந்த ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லா மக்களுமே வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க. ஏன் பண்ண வந்து நான் கேள்வி கேட்டு நாங்க என்ன தெருநாயா அப்படி மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து நாயின்னு சொல்றான். இந்த நாய்களுக்கு எலும்பு துண்டை போட்டா சரியா வந்துருவாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றான் அவன். சொன்னது தப்பு தான், அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ஆட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது பேசக்கூடாது. எனக்கு வந்து இப்போ அவர் மனசு என்ன தோணும் அப்படின்னா வந்து எதையோ பேச போய் இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை வந்து மாறிட்டோமேடா அப்படி மாதிரி தான் தோணும்.
பண்ணும்போது வந்து நார்மலாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு கான்வர்சேஷனில் வந்து ஜாயின் பண்ணி சொல்லும்போது வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பொருளே வந்து மாறி போயிடும். அது மாதிரி தான் வந்து இந்த சர்ச்சைக்குள்ள வந்து நம்ம ராகுலர்ஸ் வந்து சிக்கிட்டாரு. வந்து 1000 நல்லது பண்ணலாம், ஆனா அது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகாது. ஆனா நீங்க சொல்ற வார்த்தை இருக்கு தெரியுமா, அதுதான் ரெக்கார்ட் ஆகும். அது வந்து என்ன ஆகும்னா மீடியா மூலமா எல்லாருக்கும் பரவும். ஏன்னா அவங்க மக்களை நாயின்னு சொல்ற அவர் சொல்ற விஷயம் வேறையா இருக்கும். ஆனா அவரு சொன்னது வந்து தப்பா உச்சரிக்கவும் இருக்காங்க. நம்ம சொல்ற விஷயம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் டெலிவரி ஆன விஷயம் வந்து வேற மாதிரி இருக்கும். அதனாலே இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆயிருது. சார் நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன ஏன் இப்படி பண்ணாடுறீங்க? நல்லது செய்ய வந்ததுக்கு இவ்வளவு தண்டனை? சிம்பிளா இந்த பிரச்சனைக்கான விளக்கம் மட்டும் கொடுத்துருக்காரு. ஒளிஞ்சு சாரியோ அப்பாலஜியோ வந்து கேட்ட மாதிரி பெருசா தெரியல. ஒரு வழியா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது வந்து பின்னாடி இருந்து ஒரு சத்தம், என்ன சத்தம்னு பார்த்தா என்ன கேம் முடியல தம்பி நான் இருக்கேன்டா அப்படி மாதிரி. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? இதுக்கப்புறம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் கூப்பிடுறத விட சோலார் ஸ்டார்னு கூப்பிட்டாங்கன்னா இன்னும் பங்கமா இருக்கும். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், தேவையில்லாத விஷயத்த வந்து மூக்க அழிக்க கூடாது அப்படின்னு மாதிரி. அதுக்கான எடுத்துக்காட்டே வந்து நம்ம தலைவன் தான். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வந்து ஆக்டரையோ இன்ஃப்ளூயன்சரையோ வந்து கூப்பிட்டு அந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படி மாதிரி தயவு செஞ்சு கேட்காதீங்க. அந்த கரண்ட் பிரச்சனை என்ன தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டு. சரி, அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயங்கரமான ஆன்சரை வந்து நம்ம வந்து கேட்க வேண்டியதா இருக்கும். கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. அவரை பத்தி பெருசா வந்து அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன் வந்து அவர் முக்காவாசி பேருக்கு தெரியும். லேபிளுக்கு ஒண்ணுன்னு வச்சுக்கங்க, இறங்கி செய்வேன். சைல்டு ஆர்டிஸ்டா வந்து நிறைய படத்தை நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம நாட்டாம படம்லாம் வந்து சூப்பரா இருக்கும் அந்த சீன்லாம். அக்கா அழிட்டே வந்துச்சு, துணி எல்லாம் கிழிச்சிச்சு. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது தெரிக்குது. இப்போ வந்து இவர் வந்து பெருசா வந்து எந்த படங்களையும் பாக்குறது இல்ல. ஆனா கான்ட்ரவர்சி இஷ்யூல வந்து கண்டிப்பா வந்து இவரை பார்க்க முடியும். நான் இங்க வந்தது இந்த வாழ விட சொல்றதுக்காக தான். புரியல என்ன வாழ விட. சரிடே பாப்போம். இவர் ரீசெண்டா வந்து ஒரு இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணிருப்பாரு. அந்த இன்டர்வியூல வந்து பெரிய கேள்வியும் கேட்கல, சிம்பிளான ஒரு கேள்வி தான் கேட்டிருப்பாங்க. கரண்ட் பிரச்சனை என்ன தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கரண்ட் ஆஃப் ஆயிட்டு. ஆனா அந்த கேள்விக்கு வந்து இவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்சர் வந்து கொடுப்பாரு. அந்த ஆன்சர் கேட்டு வந்து எல்லாரும் வந்து சன்னாய் நின்ட்டாங்கன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆன்சர் வந்து தாறுமாறா இருந்துச்சு. இந்த சோலார்ல இருந்து ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இது வரைக்கும் வந்து பொறுத்துக்கலாம், ஏதோ வாய் தவறி சொல்லியிருப்பாரு அப்படின்னு மாதிரி. ஆனா இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்லுவாரு. எதுக்கடா கேள்வி எல்லாம் கேட்கறீங்க, கேள்வி கேட்கறத வச்சு நிப்பாட்டுங்கடா, அப்பதான் அந்த ஆன்சர் ஒன்று கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என்னடா சொல்றாங்க? ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அதுவே மீறி வந்து உங்களுக்கு கரண்ட் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா வந்து என் வீட்டுல வந்து எடுத்துக்கங்க அப்படி மாதிரி சொல்றாரு. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்டா சொன்னது வந்து ஒரு காமெடியா சொல்லியிருப்பாரு. ஆனா வந்து நம்ம பசங்க வந்து இதே சீரியஸா நினைச்சு ஏதோ கரண்ட் தரங்கிறாரு வாங்க கிளம்பி போவோம் அவர் வீட்டுக்கு போய் கிளம்பி வந்துட்டாங்கன்னா அவர் நிலம் போது என்ன ஆகும்? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. நாங்க ஒரு 5 லிட்டர் எடுத்துக்கிறோம், இவனை கொண்டு போய் நீங்க ஒரு 5 லிட்டர் எடுத்துங்க. கொண்டு போய்யா கொய்யா. அதுக்கப்புறம் அவராக வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று வைப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பிரச்சனை வந்து கான்ட்ரவர்சியாவே மாறிடுச்சு. என்ன சொல்லியிருப்பாரு அப்போ, நான் வந்து இப்போ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே வந்து ஃபன்னியா வந்து தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க, இது நான் வந்து ப்ராக்டிக்கலா சொல்லிட்டு இருக்கேன் அப்படிமா சொல்லியிருப்பாப்ல. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கலாம். இதுக்கப்புறம் தான் பெரிய சம்பவமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சோலார் சிஸ்டம் தான் இருக்குல்ல, அதில் போய் கரண்ட் எடுத்துக்க வேண்டியதானே, எது கவர்மெண்ட்டே வந்து தொங்கிட்டு இருக்கீங்க அப்படி மாதிரி ஈஸியா சொல்றாரு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா. இது கேட்டதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா சோலார் சிஸ்டம் புதுசா இருக்காரா அப்படின்னு மாதிரி. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து சோலார் பேனல் தான் இருக்கு, பேனல் வச்சு நம்ம வந்து கரண்ட் எடுத்துக்கலாம் அப்படி மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என்னடா சோலார் சிஸ்டம்னு புதுசா சொல்றாரு அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு வார்த்தையை சொன்னதை வச்சு இப்ப எல்லாருமே வந்து ட்ரோல் மெட்டீரியலாவே இப்ப வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோலார் சிஸ்டம்ல இருந்து பவர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவுபூர்வமான தத்துவத்தை சொல்லி எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா.
விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து அவரை பாராட்டி ஆகணும். ஏன் வந்து இது வரைக்கும் வந்து நம்ம சோலார் பேனலை வந்து மறந்துட்டோம் எல்லாருமே. ஆனா வந்து இப்போ வந்து அவர் வந்து ஞாபகப்படுத்திட்டாப்ல சோலார் பேனல்லாம் என்ன, அது வந்து அதை வச்சு வந்து கரண்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இப்போ தெரியாதவங்க கூட இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து நம்ம தலைவர் வந்து பாராட்டி ஆகணும். எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பேசுறதுல சோலார் பேனல்னு சொல்ல தெரியல, சோலார் போர்டுன்னு கூட சொல்ல தெரியல, சோலார் சிஸ்டம்னு சொல்ற. ஆனா அந்த சோலார் சிஸ்டம் வைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு காசு ஆகும், அந்த காசுனா நீயே கொடுப்பியா அப்படி மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த இஷ்யூக்காக வந்து இப்போ வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. கேட்டால் கரெக்ட் வந்துருமா நான் கேட்டேன். நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்ணுறவங்க அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்களே அவங்கள தான் நான் கேட்டேன். அது வெகு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் கேட்டேன். நீங்கள் கேள்வி கேட்டால் கரெக்ட் வந்துருமா. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா வந்து நம்ம பேசுற விஷயம் வந்து கரெக்டாக பேசியிருக்கோமா இல்லையா, கரெக்டாக போய் டெலிவரி ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி பார்த்து பேசணும். அது மாதிரியே வந்து ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வார்த்தை மாறினா கூட அதோட மீனிங்கே வந்து மாறி போயிடும். அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து பேசும்போது வந்து கரெக்டாக பார்த்து பேசணும். இல்லையா அமைதியாக அது உட்காந்துட்டு போயிடலாம். ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு சோசியல் மீடியா நினைச்சிச்சா போனால் ஒரு ஆளை வந்து செலிபிரிட்டியாக மாற்ற முடியும். அதே செலிபிரிட்டியாக இருக்கவங்கள வந்து கீழே தள்ளி விட முடியும். அதனால வந்து எந்த அளவுக்கு வந்து சோசியல் மீடியா வந்து பாசிட்டிவா இருக்கோ அதே அளவு வந்து நெகட்டிவ் இருக்கு. இஷ்யூவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லாரன்ஸ் மேல வந்து கிரிட்டிசிசம் வந்து அதிகமா இருக்கா, இல்ல மகேந்திரன் மேல வந்து ட்ரோல் வந்து அதிகமா இருக்கா? இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பரான சந்திக்கலாம்.